அதாவது நிறைய பேர் ஒண்ணு சொல்றாங்க, உங்களுக்காக கவர்மெண்ட் நிறைய பண்ணுது, நீங்க ஏன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. நான் படிச்சது லாஸ்ட் இப்போ 2024 தான் முடிச்சேன். இது வரைக்கும் எனக்கு எந்த அரசு சலுகைகளும் எனக்கு கிடைச்சதில்லை. படிச்சு முடிச்சும் எனக்கு எந்த சலுகைகளும் கிடைச்சதில்லை. அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த இடஒதுக்கீடும் கொடுக்கல. இப்ப லாஸ்ட் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி டிரான்ஸ் விமென்ஸ்க்கான ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கோம், திருநர் சமூகத்துக்காக ஒரு ஜிஓ வந்திருக்கு அப்படின்னு. அந்த ஜிஓலையுமே என்ன சொல்லியிருக்குன்னா, கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர கொடுக்கல. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீடும் இல்லை. அதை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அந்த இடஒதுக்கீடு வந்து நாங்க யாருக்கிட்ட போராடுற மாதிரி இருக்குன்னா விமென்ஸ் கூட. ஸோ உங்க கூட, விமனாகிய உங்க கூட. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல தான் நாங்களும் போராட வேண்டியதா இருக்கு. உங்களுடைய இடஒதுக்கீடு தான் நாங்க பறிச்சுக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு திருநர் சமூகத்துக்குன்னு சொல்லி எந்த விதமான இடஒதுக்கீடும் வரல.